ஹலோ காய்ஸ், நான் உங்கள் டெஸ்வின். இது டேஷன் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்ட்ரி. ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் கூட இணைஞ்சிருக்கிறது நம்ம ஆஷ் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ஆஷ். வணக்கம் டேஷ். வணக்கம் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஇன்ட்ரடியூசிங் பேன் இண்டியா, நோ ரீஇன்ட்ரடியூசிங் இந்தியன் சினிமா. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேனே, இந்த பேன் இண்டியாங்கிறத எனக்கு கேட்டு நான் அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா, பேன் இண்டியாங்கிறது இப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்டேட்லேருந்து ஆக்டர்ஸ் எடுத்து போடுறதும் இல்லை 5 மொழியில் டப்பிங் பண்ணுறதோ அப்படின்னு மட்டும் கிடையாது. அது நிறைய இருக்குது. அந்த கதையாகவும் சரி, பல எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்ந்தது தான் பேன் இண்டியா. பட் அந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தை இப்போ அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, அதான் நான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் ஆஷ், உங்கள் சைட்டோட. நம்ம இந்த பேன் இண்டியானா என்னன்னு பார்த்துக்கலாம். சொல்லணும்னா பேன் இண்டியாங்கிறத ஃபஸ்ட்டு அந்த டேர்மை யார் கொண்டு வந்தாங்கன்னா, தெலுங்கு சினிமாவில் தான் வேர்ல்டு லெவலுக்கு அந்த மார்க்கெட்டை புஷ் பண்ணியிருந்திருக்காங்க. பேன் இண்டியாங்கிற அந்த டேர்மை தெலுங்கு சினிமா அது யாரும் ஃபஸ்ட்டு பண்ணதுன்னு பார்த்தா, அந்த பாகுபலி டைமில் எஸ்எஸ் ராஜமௌலி அவர்கள் அந்த 2 எபிக் ஒரு சாகா அதை பண்ணார் பாருங்க. அதில் தான் அந்த இதை அப்படியே ஒரு அடித்தளம் மாதிரி போட்டார். இது ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம். அதாவது ஒரே நேரத்தில் டப்பிங் பண்ணிய தெலுங்கு, ஹிந்தி, தமிழ், கன்னடா, மலையாளம் அப்படின்னு எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் பேன் இண்டியா அப்படிங்கிறாரு. அதுக்கு ஃபுல் ஃபார்மும் அப்படி பார்க்கணுன்னா ப்ரெசன்ஸ் அக்ராஸ் நேஷன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிஸ்னஸ் டேர்மில். ஸோ ப்ரெசன்ஸ் அக்ராஸ் நேஷன் பேன் இண்டியா. ஓகே. ஸோ எனக்கு இந்த பேன் இண்டியா பேன் இண்டியாங்கிற வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடி இதை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அவங்களுடைய ருட்டீன் இதுதான். பட் இந்த வேர்ட் வந்ததுக்கப்புறம் அது வேறு விஷயம். ஸோ எனக்கு இந்த பேன் இண்டியாங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சதுன்னா நம்முடைய மணிரத்னம் அவர்கள். அவர் தான் ஆக்சுவலி இத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு இல்லாமல் அந்த படத்தை ஆல் ஓவர் இந்தியா ரிலீஸ் பண்ணது அவர் தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ அவர் பயோலிங்குவல் மாதிரி. ஏன்னா அவருடைய படங்கள்ல மோஸ்ட்லி ஒரு சில படங்கள்லாம் அவர் ரீமேக் பண்ணியிருக்க மாட்டார். பட் அந்த படத்தை முடிஞ்ச அளவுக்கு சேம் டைம் சிமில்டேனியஸாக எடுத்துருப்பாரு. இப்போ தில்சே ரிலீஸ் ஆகிறப்ப அதே டைமில் தான் உயிரே தமிழ் டப் பண்ணி ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த படங்கள்லாம் இப்படி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பயங்கரமாக பிரம்மாண்டமாக திறந்து வச்சதுன்னா அந்த மார்க்கெட்டை நம்முடைய பிரம்மாண்டத்தின் சிகரம் சங்கர் சார் அவர்கள் தான். அவரோட அன்னியன் ரோபோ இதுக்கெல்லாமே அதாவது தமிழ் ஆடியன்ஸுங்கிறத தாண்டி தெலுங்கு ஆடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஃபேன்ஸு. அவரோட அன்னியன்லாம் அப்பாரிச்சு திடு அப்படி வந்துச்சு. அப்புறம் எந்திரன் மட்டுமே ரோபோட்லாம் வர வந்துச்சு சொல்லி இது மாதிரி பெரிய ஒரு ஒயிட் மார்க்கெட் ஓப்பன் பண்ணி வச்சாரு. ஸோ அதுதான் எனக்கு பேன் இண்டியாங்கிற வார்த்தை தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஃபிலிம் மேக்கர்ஸ்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லலாம். அது பேன் இண்டியாங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடியே உருவான ஒரு இது. ஆமாம். ஸோ இந்த பேன் இண்டியா உருவானது இந்த வருஷம் இத்தனை வருஷம் எடுத்துக்கிச்சு. பட் அதை எலோபரேட்டாக பண்ணது மிஸ்டர் ராஜமௌலி அவர்கள் தான். ஆமாம், கண்டிப்பாக. ரைட்டு. ஸோ அவர் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிஃபோர் ஆஃப்டர் பாகுபலி அப்படின்ற ஒரு மூமெண்ட்டை கிரியேட் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த பேன் இண்டியாவில் உருவானதுக்கு அப்புறம் இந்த பேன் இண்டியான்னு சொல்லி அந்த படங்கள்லாம் என்ன பண்ணுச்சு, எப்படி போணுச்சுன்னு நம்ம போக போக பார்ப்போம். நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் பேன் இண்டியா ஃபிலிம்ஸு அது ஒர்க் ஆனது, ஒர்க் ஆகாதது அதெல்லாம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அந்த கன்னட சினிமாவில் தான் ஃபஸ்ட் டைம் பேன் இண்டியா ஃபிலிம் வந்ததா சொல்கிறாங்க. அது பேர் மகிஷாசுரா மர்தினின்னு சொல்லி 1959 வந்திருக்கு. அது அப்பயே டப்பாகி 7 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மேலே இப்போ வரைக்கும் அப்படி எதுவும் ரிலீஸ் ஆகலை. அது இன்னும் ஒரு ரெக்கார்ட் இதாக இருக்குது, ரெக்கார்ட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பேன் இண்டியான்னு சொல்லி இறங்கின முதல் படம் 2.0. தமிழில் சொல்ல போனால் தமிழுக்கு 2.0 தான். ஸோ 2.0 வருது. பயங்கரமான ஹைப் அந்த படத்துக்கு. ஏன்னா எந்திரனோட
ஒரு ஹைப் குடுத்ததுனால தான் இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு காரணமே. அதுக்கு வந்து எந்திரன்லயே வந்து நல்ல ஒரு அந்த லீட் குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதுக்கான தகுதியுள்ள படம் தான் அப்படின்ற அளவுக்கு. ஆமா. ஸோ அது ப்ரொமோட்டிங் வைஸும் சரி, பயங்கரமா துபாயில அது இதுன்னு எல்லாம் லொட்டு லொஸ்க்கு எல்லாமே பண்ணாங்க. பட் படம் எனக்கு அப்பதான் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு அது என்ன பெர்சனலா ஃபீல் ஆச்சுன்னா, சைஃபைங்கிறது வந்தா சயன்ஸ் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு படத்த வந்தா சயன்ஸ் ஃபிக்ஷன் வந்தா எப்படின்னா, சயின்ஸை தாண்டி ஒரு ஃபிக்ஷனைஸா என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த படத்துல வந்தா வரும். ஸோ எனக்கு இது வந்து எப்படி ஆச்சுன்னா, திடீர்னு வந்தா ராகவா லாரன்ஸ் அண்ணா வந்து பிரம்மாண்டமா பட்ஜெட் போட்டு பே பண்றது இருக்கும். இல்ல கொலாபரேஷன் போட்டு சுந்தர் சி கூட அவரும் சுந்தர்சி கொடுப்பான். இதுக்கு ராகவா லாரன்ஸ் எவ்வளவு பரவாயில்ல போலயே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2.0 தான் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஹைப் பண்ணி நீ வந்து ஒரு பே படம் எடுக்கிறது தான் வந்தா நீ வந்து அது ஃபிஃப்த் ஃபோர்ஸ் அப்படி இப்படி சொல்லி உருட்டி கடைசியில வந்து சேர்றப்போ வந்து அந்த படம் வந்தா என்னால ஏத்துக்க முடியல. இதான் நேத்து பூரா விட்டு வச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமா. குறிப்பா இப்ப உங்க ஆ. குறிப்பா சொல்லணும்னா தியேட்டருக்கு போய் பார்த்தவங்க எல்லாருக்குமே ஒரு மிக்சடு ஃபீலிங் தான் இருந்துச்சு. நிறைய பேருக்கு டிசப்பாயிண்ட்டும் ஆச்சு. சொல்லணும்னா சைஃபைன்னு போய் பார்த்தவங்களுக்குலாம் ஃபேண்டசி, ஹாரர்னா பயமா இருக்காது. பட் உள்ள ஒரு ஹாரர் எலமெண்ட்டும் ஆறாங்கிற பேர்ல எப்படியோ வச்சிருப்பாங்க. பட் அதை மாத்தி இருந்திருக்கலாம் அந்த டைம்ல அவ்வளோ பொருட்செலவுல எடுத்து. ஆமா. அது எனக்கு என்னன்னா அது வந்து அதான் இந்த ஜானர் அப்படின்னு போக வேண்டிய படத்தை வந்தா ரொம்ப அதான் என்ன சொல்றது, நம்ம அவங்க யோசிக்கலன்னா நம்ம சொல்லிட முடியாது. ஆனா நம்மள வந்து மொக்க பண்ணிட்டாங்க தியேட்டர் கூட்டிட்டு, அதான் உண்மை. இன்னொன்னு ஸோ அப்ப அட் அ டைம்ல டப் பண்ற ஃபிலிம்ஸையும் வந்து பேன் இண்டியான்னு கன்சிடர் பண்றதா சொல்றாங்க. அது ஒண்ணு. அப்புறம் மோர் லாங்குவேஜஸ்ல ரீமேக் பண்ணக்கூடிய படங்க லோக்கலைஸ் பண்ணி வேற அதுல ரீமேக் பண்றது, ரீமேடு திரும்ப எடுக்கிறது. அதுல வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அந்த சாச்சி 420 அதான் அபய் சண்முகி, அப்புறம் நோவஸ்தானன்ட்டு நேனோன்டானான்னு சொல்லிட்டு அந்த தமிழ்ல கூட ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் நடிச்சிருப்பாங்க. உனக்கும் எடுக்கும் சம்திங் அந்த இது. ஸோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் சொல்றாங்க. ஸோ இந்த 2.1 பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து வந்தா ஒரு படம் இருக்கு. இந்தியா ஸ்டார் அவர்கள் பிரபாஸ் நடித்த சாஹோ. அதை அப்படியே கடந்துடலாம். கடந்து போகிற மாதிரி அந்த படம் இல்லை, அதுதான் நான் சொல்லணும். சரி, அது வந்து எப்படின்னா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்தா பாகுபலி மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டோம் அப்படின்றத நம்பி, சரி இப்போ நானும் எடுக்கிறேன் பாரு பாகுபலி ஒரு படம் வந்துட்டுன்னு எடுத்த சாவு. ஏன்னா சாவு வந்தா ஆக்சுவலா ஒரிஜினலா வந்தா ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த லார்கோ வின்ச்னு ஒரு இது, அதை பேஸ் பண்ணி எடுத்தது தான் சாவு. அது பேஸ் பண்ணிலாம் எடுக்கல, சுட்டுட்டானுங்க. அதை வந்து அந்த இன்னும் நீங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ரைட்டர், அந்த லார்கோ வின்ச்சோட ரைட்டரோ டைரக்டரோ தெரியல, அவர் களி ஊத்தி வச்சிருப்பாரு. ஏன்டா சுடுறதா சொல்றீங்க, அந்த படத்தை வந்தா நீங்க உருப்படியாக கூட எடுக்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு களி ஊத்துனதுலாம் இன்னும் இருக்கு ட்விட்டர்ல. நீங்க ஆடியன்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ் தான் கண்டிப்பா தட்டி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சாகோவை பத்தி சொல்லணும்னா, இல்ல அது நானும் என்ன எதிர்பார்த்தேன்னா, பாகுபலி லெவலுக்கு ஏதோ ஒன்று பிரபாஸ் பண்ணியிருக்காரு போல. பட் இவங்க எல்லாம் என்ன நம்பிட்டாங்கன்னா, பிரபாஸ் மேல எல்லா அந்த இதை போட்டாங்க, ஃபுல் ப்ரெஷரும் நினைக்கிறேன். பாகுபலி எல்லாம் இல்லாம போட்டாங்க. இப்போ பாகுபலியே வந்து இவரால் தான் ஓடிச்சுங்கிற அளவுக்கு அதில் வந்து ஒரு கன்வின்சிங் அந்த ஸ்டோரி டெல்லிங்கு, ரைட்டிங்கு, கேரக்டர்ஸ், குறிப்பா எல்லா கேரக்டர்ஸும் ஞாபகம் இருக்கும். ஆமா, அதுதான் இதுல வந்து இதுல வந்து எது எனக்கு ஏத்துக்க முடியல, இந்த பிரபாஸோட இன்ட்ரோ வந்தா ஒரு ப்ளாக்குள்ள போனா என் வாழ்க்கையில அப்படி ஒரு ப்ளாக்ஸ் நான் பார்த்தது இல்லை. ஒரு கதவு திறந்தா பாம்பு ஓடுது, ஒரு கதவு திறந்தா கறிக்கடை இருக்கு, ஒரு கடை திறந்தா ஸோ அந்த மாதிரி வந்தா அதான் சொல்றேன், ஒரு லாஜிக்லெஸ்ஸுக்கு எப்படி ஒரு படம் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு சாவு வந்தா. கண்டிப்பா சொல்லலாம். பட் அதவே கன்வின்சிங்காகவும் எடுத்துருக்கலாம். அது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். அவங்க அவ்வளோ பெரிய பட்ஜெட்ல எடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அவ்வளோ அது வந்தா அப்படி வந்தா ஒரு அதான் பாகுபலி எஃபெக்ட்னால வந்த ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஹிட் படம். ஆமா, அது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் ஹிட் அப்படின்னு சொல்றாங்க. புஷ்பா த ரைஸ் ஒரு படம் வந்துச்சு. டெஃபினட்டா. அது இன்னொரு படம்
செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. தலைவின்னு அதுவும் பேன் இண்டியால கன்சிடர் பண்றாங்களா? தலைவி. தலைவிலாம் வேணாம் சரி, சரி, நான் ஓகே. பாக்குறீங்க. நானும் பார்த்ததில்ல. பட் அது சொல்றாங்க. அது பைலிங்குவலா ரிலீஸ் ஆச்சு. ஆனா அதுவும் ஓடல. ஆமா. அதுவும் ஓடல. ஸோ அதான் அது புஷ்பா த ரைஸ். புஷ்பா த ரைஸ் வந்து எனக்கு கேட்டீங்கன்னா அது ஒரு ஆஃப் பேக்ட் கேஜிஎஃப் அந்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அது படம். ஆமா. ரிலீஸ் டைம்ல அப்படிதான் ஒரு தாக்கத்த ஏற்படுத்துச்சு. எல்லாருக்குமே ஏன்னா KGF அதுதான் வாட்ச். எனக்கு எப்படின்னா தான் அது எப்படி சொல்றது ஒரு கேரக்டர் ஆளுக்கா வந்து அல்லு அர்ஜுன் இருந்தாலும் மற்றபடி மற்ற கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ண விதமும் சரி வந்து வேர்ஸ் தான். ஆ, கேஜிஎஃப் மாதிரி எடுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு உல்டா பண்ணி எடுத்தது தான் புஷ்பா த ரைஸ். கடைசியில ஸோ ஃபாஸ்டா அது வேற கூட்டு வந்து பாவத்த. அதில் எனக்கு அந்த பாப்பாவை கூட்டுறது வந்ததுல தான் எனக்கு அது பிரச்சனையே. ம். பாப்பாவை கண்ணாடி போட போட ஃபிட்டவே தெரிஞ்சிருச்சு இந்த படம் வந்தா அந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லைன்ட்டு. அவரு வேற ரீசென்ட் இன்டர்வியூல வேற சுகுமாரன் அந்த டைரக்டர் புஷ்பா டைரக்டர் பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஆமா எனக்கு வந்து இந்த படத்துல நடிச்சதுனால என்னோட மார்க்கெட் ஒன்றும் ரைஸ் ஆகல, டவுன் ஆகல. இன்னும் அப்படியே தான் இருக்கு. இதனால ஒரு சேஞ்சும் வரலன்னு. ஹோப் டார்க் டூ. அந்த படத்துல எனக்கு ஆக்சுவலி தமிழ் ஆடியன்ஸ் போய் பார்த்ததுக்கு காரணம் தான் சமந்தா தான். சமந்தா இருந்தனால தான் எல்லாரும் போய் பார்த்தாங்க. ஸோ அது சிலர் வந்து சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா. ஸோ அதுக்கு அடுத்து வந்தா புஷ்பா த ரைஸ்க்கு அப்புறம் வந்தா ஆர்ஆர்ஆர். RRR. ஓகே. ஆர்ஆர்ஆர்லாம் வந்தா எனக்கு கேட்டிங்கன்னா வந்தா அதான் சொல்றேனே ஒரு நல்ல ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு படத்தை கொடுத்துட்டு திரும்பி எப்படி அந்த படத்தை வந்து அந்த கிரியேட்டராலே கொடுக்க முடியாதோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஆர்ஆர்ஆர். கண்டிப்பா சொல்லலாம். பட் அது வந்து ஒரு பெரிய ரீச் கிடைச்சதுக்கு இன்னொரு ரீசன் அந்த இண்டிபெண்டன்ஸ் பிரிட்டிஷ் இருக்கிறது. பிரிட்டிஷ்காரன் வந்தான் அடிச்சான் இந்த கதையெல்லாம் வந்தா கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. பிரிட்டிஷ்காரனுக்கே சலிச்சு போயிருக்கோம். எத்தனை வட்டா நாங்க உங்களை வந்தா பில்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதனால தான் ஃபாரினர்ஸ்க்கு வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருந்திருக்கு. அதே நேரத்தில் என்னடா அது எல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி ஒரு மார்வல் படம் பார்க்குற ஃபீல் கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட சரி செகண்ட் ஹாஃப்லாம் வந்து எனக்கு கேட்டிங்கன்னா அது வந்து ஜிங்கிச்சான வந்து அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ராஜமௌலியோட அவரோட பீக் அப்படி சொல்லலாம். ஆமா. ஸோ அதுக்கு அடுத்து வந்தா இந்த படத்தை வந்து அதான் அந்த படம் வந்தா எனக்கு அவ்வளோ பேசணும்னு வந்து அந்த படத்தில் வந்து தோணல. ஸோ அதனால தான் அந்த படம் வந்தா ஒரு ஏதோ பார்த்ததுக்கு ஓகே நைஸ் அவ்வளோதான்ற மாதிரி தான் இருந்துச்சு. வந்தா த சேவியர் ஆஃப் த இந்தியன் சினிமா, த சேவியர் ஆஃப் த இயர் அப்படின்னு சொல்லலாம் விக்ரம். ஸோ விக்ரம் வந்தா சொல்றாரு கோப்ரா படமா? கோப்ரா ஐயா விக்ரம் நடிச்ச கோப்ரா இல்ல விக்ரம் பேர்ல வச்சு எடுத்த விக்ரம். ஓகே ஓகே. எனக்கு கோப்ரா படம் பிடிச்சிச்சுன்னு நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன். அதெல்லாம் உன மனுஷனே இல்லடான்னு. 3 மணி நேரம் என்ன வந்தா வலுக்கட்டாயப்படுத்தி என் உசரை எடுத்து வெளியே அனுப்புறதுக்கு பேர் வந்தா படம்னு கேட்டிங்கன்னா அதுதான் படம். அதான் நம்ம மாலைக்கு தான் சினிமா அது மாதிரி இருந்துச்சு. ரைட்டு. ஸோ அதான் அடுத்தது விக்ரம் வந்தா ஒரு இதுதான் ஆக்சுவலா பேன் இண்டியாவுக்கு என்ன முக்கியங்கிறது வந்தா இந்த படத்துல தான் இருந்துச்சு. எப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸ்ல இருந்து ஆர்டிஸ்ட் எடுத்து போடுறேன் அப்படின்னு இல்லாம எடுத்து போடுற ஆர்டிஸ்ட்க்கு பேலன்சிங்கா அவங்களோட கேரக்டர் ஆருக்கு எப்படி இருக்குன்னு வந்தா இந்த படம் மூலமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி இருக்கணும்னு. பேன் இண்டியான்னு சொல்றதுக்கு பெரிய விஷயம் இல்லை, அதை பண்ணி ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கணும். அது ஒன்று ப்ளஸ் ஸ்க்ரீன் ஷேரிங் அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஒரு சீன் வந்தாலும் மைண்டில் நிற்க வச்சது ஏஜென்டினா. ஆமாம் சொல்லிட்டு அப்படி எண்ட் ஆஃப் த பாயிண்ட் வந்தா இதுதான். இது அந்த ஜெயிலருக்கு அடுத்து இந்த படம் என்ன பண்ண போகுது இதுதான் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் காத்துக்கிட்டு இருந்த படம் தான் அது. இதுதான் என்ன கேட்டா இது லியோ. சூப்பர். நீங்க சொல்லுங்க லியோவை பத்தி உங்களுடைய கருத்து. லியோ வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. லோகேஷ் அதை சொல்லிட்டாரு. ஒரு லிமிட்டட் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கோங்க. ட்ரெய்லரில் வந்து நீங்கள் பார்த்தது தான் வரப்போகுது. கதையே அதுதான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இன்னொன்று ஆல்ரெடி சொல்லிட்டாங்க இது இந்த படத்தோட ரீமேக், இந்த காமிக்ஸோட அடாப்டேஷனு அதெல்லாம் சொல்லிட்டாங்க. பட் அங்கே போகிற வரைக்குமே எங்களுக்கு நல்ல ஒரு ஹைப் இருந்துச்சு. போய் பார்க்கும்போது சரி இது லியோ வந்து யூனிவர்ஸ்குள்ளே வருதா எல்சிஓக்குள்ளே வருதாங்கிற ஒரு ஹைப் இருந்துச்சு. போய் பார்த்த பிறகு தான் தெரியுது முதல் சீனு தேங்க்ஸ் டு உலகநாயகன் கமலஹாசன் போட்டாங்க. அப்பயே கத்திட்டானுங்க எல்லாம் எல்சிஓன்னு. ஸோ இது எப்படி இருக்கு
மாப்பிள்ளை இருக்குதா, ஆனா மாப்பிள்ளை போட்டு ட்ரெஸ் என்னதுன்ட்டு எல்லாருக்குமே போய் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இது இருந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு எந்த ஸ்பாய்லரும் பார்க்காம நல்லா இல்ல வச்சு அதுதான் எனக்கு அதான் அது புரியல. அது ஆக்சுவலி அது என்ன லொகேஷன் தான் அது பிளான் பண்ணாரு, அது ட்ரை பண்ணது வந்தா அதாவது எனக்கு அந்த படம் வந்தா அதான் சொன்னல, ஒரு படத்தை ஒரு பகுதி தான் ரசிக்க முடியும்னா இன்னொரு பகுதி ரசிக்க முடியும்னா அது ஃபுல்லாவே படமாவே சக்சஸ் இல்ல. எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வந்து அப்படி ஒரு இன்டர்வல் பேக் வரைக்கும் அப்படி ஒன்று கொடுத்துட்டு, செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஃபிளாஷ்பேக் வந்தா எனக்கு அதான் அந்த ஃபிளாஷ்பேக் வந்தா வச்சிருக்கவும் தேவையில்லை, வச்சிருக்கவும் வேணாம். என்ன கேட்டா நீ இங்க வந்து லியோதாஸை வந்து காட்டணும், இப்படி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கு லியோதாஸுக்கு அப்படின்னு வந்தா ஒரு விஷயமே கிடையாது. நீங்க மன்சூர் அலிகான் பேசுறதே வந்து அதை ஹைப் அப் பண்ணிருக்கலாம் பயங்கரமா. கண்டிப்பா இப்படி சொல்லியிருக்கலாம். எப்படின்னா மேபி கிளைமேக்ஸ்ல மன்சூர் சொல்ற மாதிரி ஜிவிஎம் கேரக்டர் சொல்ற மாதிரி அவெல்லாம் நம்பிட்டான் பாரு நான் சொல்ற கதையெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அப்படி போற மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல கிளைமேக்ஸ்ல லியோ கேரக்டரே சொல்லுங்களா அந்த மாதிரி